ஆனால் போராட்டங்கள் எல்லா பக்கமும் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்கு சாத்தியமா? திராவிடமல் 2.0க்கு சாத்தியமா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படிங்க வளர்ச்சி வரும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா 11.19 வளர்ச்சியிலிருந்து 16% வளர்ச்சி எப்படி வரும்? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதுனால தானே வளர்ச்சி வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள் எல்லாம் குற்ற வழக்கு பதிவே ஆகாது. இங்கே பதிவாகிறதுனால அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் அதனுடைய ரெசல்யூஷன் அதிகமாக நடக்குதில்ல. எடப்பாடி தலைமையிலான அரசு 3.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிச்சு. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 6.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்கு. அப்போ யார் அதிகமாக செயல்பட்டுருக்கா? கஞ்சா இருக்க தான் செய்யுது, போதை இருக்க தான் செய்யுது. ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி அதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை முதல்வர் எடுத்துக்கிட்டு தானே இருக்கார். அப்போ இந்த மெயின் குற்றச்சாட்டை நிறைவேற்றுவதற்கு நிதி பற்றாக்குறை தான் காரணம் ஒழிய மற்றபடி லீடர்ஷிப் குவாலிட்டியில் குறைச்சல். இன்றைக்கி உரிமை குரலை எழுப்புறது, இன்றைக்கி மத்திய அரசு செய்யக்கூடிய அனைத்து சட்டவிரோத செயல்களுக்கும் அகெயின்ஸ்டாக உரிமை குரலை எழுப்புவதாக இருக்கட்டும், சட்ட போராட்டமாக இருக்கட்டும், அரசியல் போராட்டமாக இருக்கட்டும், அத்தனையும் திமுக தானே பண்ணுது. காங்கிரஸ் தாவக பக்கம் போச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏவாக கன்வெர்ட் ஆகுமா? நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். விஜய் கேரியன் உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு. வரும்போது ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவரை பார்க்க வந்துடுவாங்களா இல்லையா? வருவாங்களா இல்லையா? விக்கிரவாண்டில் வந்தாங்களா இல்லையா? மதுரையில் வந்தாங்களா இல்லையா? எவ்வளோ கூட்டம்? 3 லட்சம் 4 லட்சம். மதுரையில் ஒரு 5 லட்சம் வந்துருவாங்க. இதாங்க கூட்டம். அந்த 5 லட்சம் இன்ட்டு 4 போடுங்க. 4 பேர் வீட்டில் ஒரு 4 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் ஓட்டு அவனுக்கு விஜய்க்கே போட்டுருவாங்களா? ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 லட்சம். 4 கோடி பேரில் 20 லட்சம் எவ்வளோங்க? 5%. அதுதான் ஓட்டு. காங்கிரஸ் தாவேக்காவோட போனால் ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் திமுக கன்ஃபார்மாக தோற்றுரும் காங்கிரஸ் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறேன்? சிரிப்பு தான். அந்தளவுக்கு காங்கிரஸ் பெரிய சக்தி என்ன? காங்கிரஸ் தனியாக நின்று பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ ஓட்டு இருக்கு. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். இப்போ 2026 தேர்தல் பணிகளை திமுக விரைவாக தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்றிணைவோம் வா, உடன்பிறப்பே வா, பல்வேறு மண்டல மாநாடுகள். நேற்று கூட மகளிர் அணி மேற்கு மண்டல மாநாடு நடத்துகிறாங்க. தேர்தல் பணிகளை விரைவாக திமுக தொடங்கி மக்களை நோக்கி செல்கிறாங்க. ஒரு புறம் சட்டம் ஒழுங்கு சீரியலில் அங்கங்கே போராட்டங்கள் நடக்குது, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்குது. இன்னொரு புறம் திமுக இது போன்ற மாநாடுகள் நடத்துகிறாங்க. இந்த தேர்தலில் திமுகவுக்கு எந்த மாதிரியான சவால் இருக்கும் சார்? இந்த தேர்தலில் திமுகவுக்கு கூட்டணி பலம், அவங்க ஒரு பலம், நல்ல பலம் இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மீண்டும் திராவிட மாடல் 2.0 வரும்னு ஸ்டாலின் உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் போராட்டங்கள் எல்லா பக்கமும் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்கு சாத்தியமா? திராவிடமல் 2.0க்கு சாத்தியமா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படிங்க வளர்ச்சி வரும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா 11.19 வளர்ச்சியிலேருந்து 16% வளர்ச்சி எப்படி வரும்? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதுனால தானே வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கேஸை ஃபைல் பண்ணுற எண்ணிக்கை அதிகம், நம்ம குற்ற வழக்கு நடவடிக்கை எடுக்கிற எண்ணிக்கை அதிகம். அதனால் குற்ற வழக்கு அதிகமாக பதிவாகுது. உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் குற்ற வழக்கு பதிவே ஆகாது. இங்கே பதிவாகிறதுனால அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் அதனுடைய ரெசல்யூஷன் அதிகமாக நடக்குதில்ல, விரைந்து இது நடக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா வளர்ச்சி வராதில்ல. அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில், தொழில்துறையில், உற்பத்தி துறையில், சேவைத்துறையில், இந்த 4 துறையிலையும் சமமான வளர்ச்சி வந்தால் தான் 16% அடைய முடியும். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. 11 லட்சம் கோடி 10,67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள கொண்டாந்துருக்காங்க. ஒசூர் இன்வெஸ்டர் மாநாட்டில் 24,000 கோடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 11 லட்சம் கோடியை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டாந்துருக்காங்கன்னா அது பெரிய சாதனை இல்லை. அது 4.5 ஆண்டு காலத்தில் அது இதை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காருல முதலமைச்சர். அப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும்? இளைஞர்கள் கையில் 17 வயசு பையன் கையில் அறிவாள் இருக்குது, போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சார். போதைப் பொருள் இருக்குது. நீங்கள் எடப்பாடி தலைமையிலான அரசு 3.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிச்சு. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 6.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்கு. அப்போ யார் அதிகமாக செயல்பட்டுருக்கா? கஞ்சா இருக்க தான் செய்யுது, போதை இருக்க தான் செய்யுது. போதையும் கஞ்சாவும் எல்லா பயன்பாடு இருக்க தான் செய்யுது. ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி அதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை முதல்வர் எடுத்துக்கிட்டு தானே இருக்கார். இன்னும் குற்றச்சாட்டு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ நான் நீங்கள் திமுகவோட ஃபெயிலியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இந்த திமுகவோட ஃபெயிலியரை சொல்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லை. திமுகவோட முக்கியமான ஃபெயிலியர் ஹையர் எஜுகேஷன் ஃபெயிலியர். சொல்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லை. 8000 கோடி தான், 8400 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் 42,000 கோடி. 8400 கோடி அலாட் பண்ணி இன்றைக்கி பாதி யூனிவர்சிட்டிக்கு சம்பளம் போட பணம் இல்லை, சேலரி போட பணம் இல்லை, பென்ஷன் கொடுக்க பணம் இல்லை. கார்பஸ் ஃபண்ட் எடுத்து செலவழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூஜிசி ஃபண்டிங் வர்றதில்லை. தனியார் பல்கலைக்கழகத்துக்கு அதிகமான பணமும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு எந்த பணமும் வர்றதில்லை. மாநில அரசு சட்டத்தில், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆக்டில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுடைய இடத்த தனியாருக்கு தாரை வரக்கூடிய நிலைமை நடந்துகிட்ருக்கு. கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமாக திமுக அரசு மட்டும் இல்லை, ஏடிஎம்கே அரசு, டிஎம்கே மாற்றின்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷமாக உயர்கல்வித்துறையில் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு 25,000 ரூபாய்க்கு வேலை வாங்குறாங்க பிஹெச்டி பண்ணவங்க. எப்படி இருக்கும் அது? அப்போ இன்றைக்கி இம்மீடியட்டாக ஒரு ஹையர் எஜுகேஷன் பட்ஜெட்டை டபுள் ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. மேலேருந்து வரக்கூடிய ஃபண்டு வர்றதில் டேக்ஸ் டெவல்யூஷனில் உத்தரப்பிரதேசத்துக்கு 7,5 லட்சம் கோடி, பீகாருக்கு 4,4 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு 1,4 லட்சம் கோடி தான் டேக்ஸ் டெவல்யூஷனில் வருது. வெள்ள நிவாரண, பேரிடர் நிவாரணத்துக்கு ஒரு பைசா தர்றதில்ல மோடி நம்மளுக்கு. ஸோ இப்படி பாராமுகமாக இருக்கக்கூடிய மத்திய அரசை வச்சுக்கிட்டு ஹையர் எஜுகேஷன் செக்டாரில் ஃபண்டு ஒதுக்கலை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எப்படி பண்ணுது? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி யார் சொல்ல கேட்குது? முதலமைச்சர் சொல்ல கேட்குதா, இல்லை கவர்னர் சொல்ல கேட்குதா? கவர்னர் சொல்ல கேட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தாக்கீது அனுப்பியிருக்கு எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும். நான் இன்ஜினியரிங் டீச்சர்ஸ் எம்ஃபில் முடித்து இது வரைக்கும் 30 வருஷம், 40 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எம்ஃபில் முடித்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேடர் அத்தனை பேரையும் டெர்மினேட் பண்ண சொல்லி, கேரளா பண்ணலை, வெஸ்ட் பெங்கால் பண்ணலை, NEP 2020 அடாப்ட் பண்ணலை. யூஜிசி சொல்லுதுன்ற ப்ரீடெக்ஸ்டில் நான் இன்ஜினியரிங் காலேஜில் இது மாதிரி பண்ணுறாங்க. எப்படி ஏற்றுக்கிறது? இதை பற்றி ஏதாவது எதிர்க்கட்சிகளோ, எடப்பாடியோ, இல்லை நாம் தமிழர் சீமானோ, இல்லை விஜயோ, இவங்களோ பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? இதுக்கு முதல் காரணம் யார்? அப்போ உயர்கல்வித்துறை இன்றைக்கி ரொம்ப தூரத்துக்கு சீரழிவில் உள்ளாக்குவதற்கு காரணம் கவர்னர், மத்திய அரசனுடைய கொள்கைகள், திட்டங்கள். அதை நம்ம ரிவைவ் பண்ண வேண்டிய தேவை முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இருக்குது. உயர்கல்வி சீரடைந்தால்தான் ஜிடிபி உயரும். $1 ட்ரில்லியன் இலக்கு அச்சீவ் பண்ண முடியும். உயர்கல்வியை நம்ம மாற்றி அமைக்காமல், உயர்கல்விக்கு ஆராய்ச்சிக்கும் இனோவேஷன் ஈகோசிஸ்டத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் $1 ட்ரில்லியன் எக்கானமி அடைய முடியாது. ஸோ அந்த நிலைமையில் இன்றைக்கி திமுக அரசு இருக்கிறது. சரி, காவல்துறை சட்ட ஒழுங்கு ஏன் குறை வருது? காவல்துறையில் ஆள் பற்றாக்குறை. காவல்துறை பொதுமக்கள் போனால் எஃப்ஐஆர் போடுறது கூட ஆள் இல்லை. ஏன்னா பல்வேறு பணிச்சுமைகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஆள் பற்றாக்குறை இருக்குது. இன்வெஸ்டிகேஷனுக்கு தனி விங் இல்லை. அப்போ என்ன, அது குற்றம் செய்தவன் தப்பிச்சு போயிடுறான், அப்பாவி நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்க. அப்போ இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்த காவல்துறை சீரமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? அதிகமான பட்ஜெட் வேணும். பட்ஜெட்டை உருவாக்கணும். அப்போ என்னது, வளர்ச்சியை கொண்டாந்து தான் முடியும். இப்போ இருக்க பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அப்போ வளர்ச்சியை கொண்டாடணும். இன்வெஸ்டிகேஷன் தனி விங்கை உருவாக்கணும். ஸ்பீடு ரெசல்யூஷனாக ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும். பிரச்சனைன்னு வந்துட்டால் உடனே பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவனுக்கு நீதியான நேர்மையான விசாரணை நடைபெற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அவனுக்குரிய பிரச்சனை சீர்தாச்சுன்னா அது பெருசாகாது. இது இன்னமும் இருக்க தான் செய்யுது. இது திமுக அரசில் மட்டும் இல்லை, அதிமுக அரசில் இருந்தது, எல்லா அரசுலையும் இருந்தது தான். அப்போ இது ஒரு பெரிய 2வது பிரச்சனை. 3வது எலக்ட்ரிசிட்டி பில்லு உதவி மின்திட்டத்தில் சேர்ந்தால் நீங்கள் ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி பில்லு கடனில் கூடுது. உதவியில் சேர்ந்து உதவியில் ஃபண்டிங் வேணும்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட்டணும்னு சொல்லிட்டான். அப்போ மத்திய அரசு, மோடி அரசு சொன்னதுனால எலக்ட்ரிசிட்டி பில்லு மும்மடங்காக கூட்டியாச்சு. இன்றைக்கி அது இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
இப்போ இபி பில்லு 3 மடங்கு ஆயிடுச்சுன்னு கிராமத்து லெவலில் மக்கள் வேதனைப்படுறாங்க. இது வந்து திமுக அரசுக்கு எதிராக தான் நிற்கும். அடுத்து அரசு ஊழியர் பிரச்சனை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் வந்தால் கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது சொல்லுங்கள்? ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் மாறிடுச்சு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும், கொண்டு வந்தால் இவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கிடைக்குன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் போகணும். அதுக்கான அடிப்படை அறிகுறி திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசில் இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த பொருளாதாரத்தை இரட்டை இலக்கத்தில் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு கொண்டு போய் சென்றார் என்றால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை, இந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனை, கொடுத்த வாக்குறுதிகள் நிதியின் காரணமாக தள்ளி போடப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்ற, இதுதான் மெயின் குற்றச்சாட்டு. அப்போ இந்த மெயின் குற்றச்சாட்டை நிறைவேற்றுவதற்கு நிதி பற்றாக்குறை தான் காரணமே ஒழிய மற்றபடி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் குறைச்சல். இன்றைக்கி உரிமை குரலை எழுப்புறது, இன்றைக்கி மத்திய அரசு செய்யக்கூடிய அனைத்து சட்டவிரோத செயல்களுக்கும் அகெயின்ஸ்டாக உரிமை குரலை எழுப்புவதாக இருக்கட்டும், இல்லை வந்து போராடுவதாகட்டும், சட்ட போராட்டமாக இருக்கட்டும், அரசியல் போராட்டமாக இருக்கட்டும், அத்தனையும் திமுக தானே பண்ணுது. இந்த விஜயோ இல்லை சீமானோ இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியோ, சீமானாவது போராடுறாரு. விஜயை பார்த்து அச்சத்தில் தான் இப்போ மண்டல மாநாடுகளில் 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் பேர்லாம் கலந்துக்கிறாங்க திமுகவுடைய மாநாட்டில். விஜயை பார்த்து அச்சத்தினால தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. அவங்களும் சும்மா இருக்க முடியாதுல்ல. இளைஞர்கள் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு இளைஞர்கள் இல்லையா? திமுகவுக்கும் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அதிமுகவில் இளைஞர்கள் இருக்காங்கல்ல. அப்போ அதிமுக கட்சிகளுக்கு அந்த தேவை இருக்கா இல்லையா? இங்கே எல்லாமே பெர்செப்ஷனை தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குன்ற பெர்செப்ஷன் க்ரியேட் ஆகுது. அந்த பெர்செப்ஷனை இவங்களும் க்ரியேட் பண்ண தான் செய்வாங்க. அது அரசியல் பண்ணி தானே ஆகணும். இப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள் பலம் திமுகவுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக கூட்டணி பலவின்மையாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதை நிரூபிக்கும் வகையில் தானே இப்போ திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் தாவ வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல. காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏவாக கன்வெர்ட் ஆகுமா? நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா எடுத்துக்கணும். நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர், அரசியலுக்கு உச்சத்தின் கேரியன் உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு. வரும்போது ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவரை பார்க்க வருவாங்களா இல்லையா? விக்ரவாண்டியில் வந்தாங்களா இல்லையா? மதுரையில் வந்தாங்களா இல்லையா? எவ்வளோ கூட்டம்? ஒரு 3 லட்சம் 4 லட்சம். 3 லட்சம் 4 லட்சம். மதுரையில் ஒரு 5 லட்சம் வந்திருப்பாங்களா? 5 லட்சம். இதாங்க கூட்டம். அந்த 5 லட்சம் இன்ட்டு 4 போடுங்க. 4 பேர் வீட்டில் ஒரு 4 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் ஓட்டு அவனுக்கு விஜய்க்கே போட்டுருவாங்களா? ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 லட்சம். 4 கோடி பேரில் 20 லட்சம் எவ்வளோங்க? 5%. அதுதான் ஓட்டு. விஜயனுடைய ஓட்டு 5% ஓட்டு. அந்த 5 லட்சம் பேரை சுற்றி கூட்டு வந்துட்டு நான் தான் விஜய்க்கு தான் இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது, ஜென்சி செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி பிம்பம் கட்டமைக்கப்படுது. அவ்வளோதான். இதுக்கு வலசாரி ஊடகங்கள், இன்டர்வியூவர்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து ஜாலரா அடிச்சிட்ருக்காங்க. சர்வே பண்ணுறோம் 20%, 30%, 50%. ஏன் மொத்தம் 234 தொகுதியில் விஜய் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு போங்களேன். இல்லை, காங்கிரஸ்குள்ளேருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு குரல்கள் வரதானே செய்யுது. இப்போ காங்கிரஸ் தாவேக்காவோட போனால் ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் திமுக கன்ஃபார்மாக தோற்றுரும் காங்கிரஸ் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறது? சிரிப்பு தான். அந்தளவுக்கு காங்கிரஸ் பெரிய சக்தி என்ன? அந்தளவுக்கு காங்கிரஸ் பெரிய சக்தி என்ன? ஒரு பிம்பம் தானேங்க அது. காங்கிரஸ் தனியாக நின்று பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ ஓட்டு இருக்கணும். தனியாக நின்று பார்த்தா தான் தெரியும். நீங்கள் டிவிக்கு 5% ஓட்டை வச்சு நீங்கள் 8% சீமானை கிராஸ் பண்ணணும்னாலே டிவிக்கு யார் வேணும்? டிடிவி வேணும், ஓபிஎஸ் வேணும், பாமக வேணும், தேமுதிக வேணும். இவங்கெல்லாம் வந்தால் தான் 8% சீமானே கிராஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும். சீட்டு கன்வெர்ட் ஆகணும்ல. சீட்டு கன்வெர்ட் ஆகுமா சொல்லுங்கள்? சீமானை கிராஸ் பண்ணுறதுக்கு வேணால் இவங்க முயற்சி எடுக்கலாமே ஒழிய கூட்டணி சேர்த்து சீமான் மாதிரி தனியாக நின்று நான் 8% வாக்கு எடுப்பேன்னு சொல்லக்கூடிய தகுதி, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குமா விஜய்க்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வந்து கூட்டணிக்கு அலைகிறாப்புல? ஏன் வந்து செங்கோட்டனை பின்னால் அலைகிறாரு? சொல்லுங்கள்.
ஏன் ஓபிஎஸ் டிடிவி வந்துட மாட்டாங்களான்னு அலையிறாங்க? ஏன் வந்தால் தான் 8% கிராஸ் ஆகும். பொங்கலுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க அப்படிங்கிறாரு செங்கோட்டையன். பொங்கலுக்கு முன்னாடி வந்தான்னு, பொங்கலுக்கு பின்னாடி போனான்னு, எப்படி போனான்னு, யூ ஆர் நாட் கோயிங் டு கிராஸ் சீமான். அவ்வளோதான். விஜய் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாருல்ல, கூட்டணியோடு தான் வருவான்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாருல்ல யார்? விஜய். வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னா அந்த 8 கூட வராது, 8% கூட வராது. 8% கிராஸ் பண்ணணும்ல. சீமானை கிராஸ் பண்ணணும்னா கூட்டணி இருந்தால் தான் கிராஸே பண்ண முடியும். கூட்டணி இல்லைன்னா சீமானுக்கு அடுத்து 4வது இடத்துல தான் நிற்க முடியும். ஏற்கனவே இதற்கு முன்பு சொன்னாங்க திமுக கூட்டணி உடையும் சொன்னாங்க. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது. திமுக காங்கிரஸ் உரசல், அந்த ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்களே. இந்த பிளவு திமுகவுடைய இந்த கூட்டணி பலத்தை உடச்சிட்டாலே நம்ம ஆட்சிக்கு வரலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது எப்படி பார்க்குறது? அது இவங்களுடைய நப்பாசை, வேறு வழி இல்லை. பெரிய கட்சி வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றி கடைசியில் விஜயை நம்பி ஒரு எவனோ ஒரு பையன் கொடியை தூக்கி காமிச்ச உடனே காலில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஆமாம், இந்த மாதிரி விதை போட்டாச்சு அதை போட்டாச்சுன்னு சொல்லி கேவலப்பட்டு போயிட்டார். அப்போ விஜயும் டிச் பண்ணிட்டாப்புல. இப்போ காங்கிரஸ் வந்துடும்னு ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு இப்போ கூட்டணியில் இந்த அமித்ஷா வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம், அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டார். நயனா நாகேந்திரன் தலைமையிலான பிஜேபியில் கண்டிப்பாக ஒரு 3% 4% ஓட்டு தான் இருக்கும். அண்ணாமலை ஒத்துழைக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அண்ணாமலையை தனி ஆவர்த்தனம் பண்ண வச்சு டிடிவி ஓபிஎஸ்ஸு மற்றவங்களெல்லாம் ஒன்றாக்கி அவங்க எல்லாத்தையும் டிவிகே பக்கம் கொண்டு போய் டிவிகே ஜெயிச்சு வரட்டும். டிவிகே அந்த அடிமை நம்ம அடிமை தானே, அந்த அடிமையுடைய குடும்பம் நம்மகிட்ட தானே சிக்கியிருக்கு. யார் வந்தால் என்ன, அதிமுகவை காலி பண்ணிடலாம், பிஜேபி வளரும், அப்புறம் டிவிகே உருவாக்கணும்னா எப்போ வேணாலும் அழிச்சிடலாம் டிவிகே என்ற ஒரு எண்ணம் தான் வந்து அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும். இல்லை, என்டிஏ கூட்டணி அமித்ஷாவும் மோடியும் என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் நானும் அண்ணாமலையும் அப்படின்னு நயினார் சொல்கிறாரு, நானும் அண்ணாமலையும் ஆடப்போகிற ஆட்டம் வேறு மாதிரியான ஆட்டமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இவர் ஒரு பக்கம் தனி ஆவர்த்தனம் ஆடுவார், அவர் ஒரு பக்கம் தனி ஆவர்த்தனம் ஆடுவார். 2 பேரும் ஆடுற ஆட்டம் வந்து டப்பா டான்ஸ் ஆடிடும் எடப்பாடிக்கு. இவங்க 2 பேரும் ஆடுற ஆட்டத்தில் எடப்பாடி டப்பா டான்ஸ் ஆடிடும், எடப்பாடி ஆடுற ஆட்டத்தில் இவங்க 2 பேரும் டப்பா டான்ஸ் ஆடிடும். அவ்வளோதான். எல்லோரும் அவங்களுக்குள்ளே எதிர்த்து வேலை பார்க்க மாட்டேது. நண்டு கூட்டணி தானே அது. நண்டு கூட்டணி ஒரு நாள் முன்னுக்கு வரதா வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இப்போ நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ உதயநிதியை முன்னிறுத்ததுனால திமுக இந்த தேர்தல் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும்னு பார்க்கலாம். இந்த வரக்கூடிய தேர்தல் இப்போ உதயநிதியை அடுத்த கட்ட தலைவராக எல்லோருமே முன்மொழிகிறாங்க. அதுவே இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சிக்கலாக இருக்குங்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி எங்கே முன்மொழிகிறாங்க? உதயநிதி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாங்களா? சொல்லலைல்ல. அடுத்த தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாருமே அது சில பேர் சொல்ல தான் செய்வாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பாதை தெளிவாக வச்சுருக்காங்க. அவங்க அடுத்து உதயநிதி வந்தால் தான் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இது அவங்க கட்சிக்காரங்களுடைய பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அதில்? அது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவர் அமைச்சராக போகிறாரு, இல்லைன்னா எம்எல்ஏ ஆக போகிறாரு. ஓட்டு போட்டு தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் அந்த பதவியில் இல்லாமல் போக போகிறார். அவ்வளோதானே, அதானே கணக்கு. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அவர் மதிப்பீடு செய்யப்படும் ஒழிய இவங்க தூக்கி வச்சாப்புல வர முடியுமா? சொல்லுங்க. அழகிரியை தூக்கி வச்சார் கலைஞர், வர முடிஞ்சதா? சொல்லுங்க. முத்துவை தூக்கி வச்சார் கலைஞர், வர முடிஞ்சதா? எம்ஜிஆருக்கு அகென்ஸ்டாக நிலைநிறுத்தினார், வர முடிஞ்சதா? ஸ்டாலினுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸ்டாலினுக்கு எந்த பதவியும் கொடுக்கல கலைஞர். மேயர் ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார், டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார், செயல் தலைவராக வரைக்கும் தான் கொண்டாந்தார், தலைவராக கூட ஆக்கலை. ஆனால் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி சாதிச்சிட்டார்ல. ஆளுமைகளை பொறுத்து, அந்த ஆளுமைகளை பொறுத்து அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய பக்குவம், பதவிக்கு வந்த பின்பு அது கரெக்டாக நடந்து கொள்வது, அனைவரையும் அனுசரித்து செல்வது, அனைத்து தரப்பட்ட கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது, கூட்டணி கட்சிகளை மதிப்பது, இந்த மாதிரி பல்வேறு அணுகுமுறைகள் தான் ஒரு தலைவனை வந்து பிரகாசிக்க செய்யும் ஒழிய
இஷ்டத்துக்கு நம்மளுக்கு தான் கூட்டம் வந்து விழுகுது, நம்மளுக்கு நம்ம போனாலே கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோன்றித்தனமாக திரிபவர்களுக்கு அதை செய்ய முடியாது, சாத்தியமில்லை. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.